பிரைஸ் த லார்ட். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம் சொல்லி குறிப்பிடப்பட்டுள்ளது. எதனால் இப்படி சொல்கிறாருன்னா, நம்ம ஒரு பொருத்தனை செஞ்சுருப்போம். அந்த பொருத்தனை நம்மளால் நிறைவேற்ற முடியாமல் கூட போயிருக்கலாம். அதை நம்ம நேர்ந்து கொண்டதை செய்யணுமா. பொருத்தனை நான் இது நீங்கள் எனக்கு இதை செஞ்சீங்கன்னா அதை செய்வேன் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஒரு சிலர் நான் சாட்சி சொல்லுவேன் அப்படி கூட நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆனால் அதை சொல்வதற்கு நீங்கள் பயந்து போயிருக்கலாம். அப்புறம் நான் இதை செஞ்சால் நான் இதெல்லாம் பண்ணுவேன் சொல்லியிருப்பீங்க. அப்பேற்பட்ட காரியத்தை நீங்கள் செய்யணுமா. அப்படி நீங்கள் செய்யலைன்னா அது நீங்கள் செய்யாமல் போவதை பார்க்கணும் நேர்ந்து கொள்ளாது இருப்பதே நலம்னு சொல்லியிருக்கு. அதே போல் இன்னொரு இது பொருத்தனையை பற்றி ஆண்டவர் எண்ணாகமத்தில் அழகாக குறிப்பிட்டிருக்கார். எண்ணாகம் 30ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே பொருத்தனைகள் பற்றி தான். ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்யணுமா. அப்படி செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்ம வாயிலேருந்து என்னெல்லாம் நம்ம சொன்னோமோ அந்த காரியத்தை நம்ம செய்யணுமா. அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் கூறப்பட்டிருக்குன்னா, பெண் பிள்ளைகள் ஆனால் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. பெண் பிள்ளைகள் தகப்பன் வீட்டில் இருக்கும்போது அவருக்கு இவங்க பொருத்தனை பண்ணியிருக்காங்க. அந்த பொருத்தனை அப்பாவுக்கு தெரிய வரும்போது அவங்க ஒன்றும் சொல்லலைன்னா கண்டிப்பாக அதை செய்யணுமா. ஏதாவது அது வேண்டாம் செய்ய வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அது செய்யாமல் போகலாமா. அந்த பொருத்தனையிலேருந்து அவங்க விடுதலையாக்கப்பட்டாங்கன்னு சொன்னார். அதே போல் பெண் திருமணம் ஆகி இருக்காங்கன்னா இந்த காரியம் தன் கணவனுக்கு தெரியும்போது அவங்க ஹஸ்பண்ட் எதுவும் சொல்லலைன்னா அந்த பொருத்தனையை இவங்க நிறைவேற்றணுமா. ஆனால் இப்போது ஹஸ்பண்டுக்கு தெரிய இது வேண்டான்னு சொன்னாங்கன்னா அதை நிறைவேற்றணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி வேதாம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏன்னா பொருத்தனை நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது எதையுமே நம்ம யோசிக்காமல் பண்ணிடுறோம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கும்போது கொஞ்சம் யோசிப்போம், இப்படி நம்ம சொல்லிட்டோம் நம்மளால் செய்ய முடியுமான்னு நம்ம யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதுக்கு பதிலாக நீ நேர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதே நலன்னு தான் சொல்கிறாரு. அதனால் பொருத்தனை செய்யும்போது நம்ம யோசித்து நம்மளால் அதை பண்ண முடியுமான்னு சொல்லி நம்ம நினச்சி நம்ம பண்ணோன்னா ஆண்டவர் அந்த வார்த்தையை நிறைவேற்ற பலன் தருவார். அந்த